நிறையின்படியே விசாரத்தோட சாப்பிட்டு தண்ணீரை அளவின்படியே திடுக்கிடலோட குடிப்பார்கள். ஆமேன். மகா பரிசுத்தரே, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்தில் இருக்க கிருபை செய்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வானத்தையும் பூமியையும் படைத்து 7வது நாளை உமக்கென்றே நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற மகா கிருபையினால் இன்றும் நாங்கள் இந்த ஆலயத்தில் உம்முடைய சமூகத்தில் பணிந்து நிற்கிறோம். எங்கள் பாவங்கள், எங்கள் சாபங்கள் முற்றிலும் கழுவப்படுவதாக. எங்கள் தரித்திரங்கள், எங்கள் நெருக்கங்கள் முற்றிலும் ஒடுக்கப்படுவதாக. எங்கள் கவலைகள், கண்ணீர், துக்கம், தரித்திரம், பொருளாதார நெருக்கடிகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி சம்பூர்ணமாய் இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபை செய்யும் தகப்பனே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. கிருபை, சத்தியம், வல்லமை, அபிஷேகம், அக்கினி, உம்முடைய வழிநடத்தல் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் தகப்பனே. உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் உரியது. அதை நாங்கள் என்றென்றைக்கும் பெற்றுக்கொள்ள பாக்கியவான்களாக இந்த நாளை நீர் மாற்றுவீராக. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் தகப்பனே. உம்முடைய கிருபை எங்களுக்குள் பெருகட்டும். வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர், இந்த பூமியில் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாகியும் தேவனாயிருக்கிற கர்த்தாவே, உம்மை நம்பி வந்திருக்கிறோம். ஒருபோதும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை நீர் காத்தருளும். சகலத்தையும் சிருஷ்டிக்கிறேன். சகல நன்மைகளையும் நீர்தான் சிருஷ்டித்திருக்கிறேன். சகல தீமைகளையும் நீங்கள் தான்ப்பா அனுமதித்திருக்கிறீர். எல்லாவற்றையும் கடந்து நாங்கள் நன்மையை மாத்திரம் சுதந்திரித்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அடிமைகளுக்கு கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடவுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கெல்லாம் பயப்படுவதில்லை என்ற ஒரு சூழ்நிலை தான் ஆண்டவரே இன்றைக்கு வெளிப்படுவதை பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலும் பயத்தோடு இந்த நாளை ஸ்தோத்தரித்து இந்த நாளை உமக்கென்றே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த மகா கிருபையை நாங்கள் கொண்டாடுகிற ஓய்வு நாளாக மாறட்டும் தகப்பனே. அது பரிசுத்த ஓய்வு நாள். நாங்கள் பரிசுத்தம் அடைகிற நாள். நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிற நாள். அது உலகத்திற்குரிய நாளல்ல என்று ஆண்டவரை நீர் வெளிப்படுத்துவீராக. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உலகத்தை நேசிக்கிறவன் என்னை நேசிப்பது பொய் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் அப்பா. உண்மையில் அன்பு கொண்டவன் உலகத்தை நேசிப்பதில்லை. உண்மையில் அன்பு கொண்டால் இந்த உலகம் உன்னை நேசிக்கும் என்று தான் வேதம் சொல்கிறது. முதலாய் உகந்ததை தேடு, அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நீர் சொல்லியிருக்கிறீர் அப்பா. ஆகவே நாங்கள் எல்லாவற்றிலும் முதலாய் உம்மை தேட நீர் கிருபை செய்யும் தகப்பனே. நாங்கள் மூடர்களாய் இராதபடி, மண் குதிரைகளாய் இராதபடி அப்பா எங்களை காத்தருளும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். உம்முடைய ஞானம், உம்முடைய புத்தி, உம்முடைய அறிவு, உம்முடைய பலன், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் அப்பா எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. சர்வ வல்லவர் நீர். உம்முடைய கரத்தில் நாங்கள் நித்தமும் அலங்காரமும், தேவனுடைய கரத்தில் நித்தமும் ராஜ முடியுமாய் இருக்க நீர் மாத்திரம் கிருபை செய்யும் தகப்பனே. அந்தி கிறிஸ்தனுடைய ஆவிகள், உள்ளத்தை புரட்டுகிற தீய சக்திகள், உலகத்தை நோக்கி பார்க்கிற அந்தகாரத்தினுடைய வல்லமைகள், பாதாளத்தினுடைய வல்லமைகள்,
வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளின் அதிபதியின் கிரியைகள் எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் பிடித்து கட்டுகிறேன். இப்பொழுது கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக, இயேசுவே உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. இந்த இடம் ஆண்டவரே, அது சீயோன், ஹல்லேலூயா, புதிய எருசலேம் என்று அழைக்கப்படுவதாக. அதற்கேற்றபடி நீர் இந்த இடத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எருசலேம் ஆலயத்தில் இறங்கின தேவன், இந்த இடத்தில் நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கிருபையினால இது ஆகும், சகல கண்களும் இதை காணும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். மேக ஸ்தம்பமே இறங்கி வா என்று கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டு, உற்சாகமா கையை தட்டு. சிங்கக்கேவியோ சிங்கக்கேவியோ சூளை நிரப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நிரப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயம் செய்திடுவார். ஆமென் சொல்லி கையை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவருக்கு ஒரு கரவோசை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசித்து அமரலாம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவனுக்குள் சத்தியம் இல்லை. அல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டி, நல்லா தட்டி. அல்லேலூயா. அமருவோம். திரும்பவும் வாசி. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவனுக்குள் சத்தியம் இல்லை. அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்படுகிற வேத வசனம் 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 7 8. 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 7 8. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினி செலுத்தும்படிக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையுள்ள தூதர்களோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும்போது அப்படியே ஆகும். கையை தட்டலாம். திரும்பப்படி.
ஆமென். அல்லேலூயா. இன்று வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகத்திலிருந்து நீங்கள் விரும்புகிற ஏதாவது ஒரு வேத வசனம், 3 வசனத்தை தியானிக்க போகிறோம். இன்று வாசிக்கப்பட்ட எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு வேத வாக்கியம். பதி 17வது வசனம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். நாம் எருசலேமின் ஆதரவு என்ற அப்பத்தின் கோலை முறிக்கிறேன். அவர்கள் அப்பத்தை நிறையின்படியே எடையின்படியே விசாரத்தோடு சாப்பிட்டு தண்ணீரை அளவின்படியே திடுக்கிடுதலோடு குடிப்பார்கள். ஒரு சும கையை தட்டலாமா? ஒரு 7 வருடங்களுக்கு முன்பாக தேவன் வெளிப்படுத்தின ஒரு தீர்க்க தரிசனம் இந்த வேதவசனம். அல்லேலூயா. தேசத்தில் அப்பக்குறைவு, பஞ்சம் உண்டாகும். சாப்பாடை நிறுத்து கொடுப்பார்கள். அரிசியை நிறுத்து வாங்குவது போல ஓட்டலில் சாப்பாடை நிறுத்து கொடுப்பார்கள். தண்ணீரையும் அளவோடு தான் குடிக்க முடியும். திகிலோடும் கலக்கத்தோடும் குடிப்பார்கள். மட்டுமல்ல, உங்களுக்கு குடிக்க காடியையும் எட்டியையும் தருவேன் என்றும் சொல்லியிருக்கிறார். மட்டுமல்ல, அவனவன் தன் மோத்திரத்தையே தாகத்திற்கு தண்ணியாய் குடிப்பான் என்று மிகவும் கடுமையாக எச்சரிப்பாகவும் 7 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் சொல்லியிருக்கிறார். கையை தட்டலாம். அல்லேலூயா. ஏனென்றால் நீர்நிலைகள் வற்றி போகும். நீர்நிலைகள் வற்றி போகும். அப்படி தண்ணி இருந்தால் அது கெட்டு போகும். குடிக்க முடியாதபடிக்கு. குடித்தால் சாவு. ஆனால் தாகத்துக்கு குடிக்காமல் இருக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட பெதட்டிக் அண்ட் ப்ரிகேரியஸ் அண்ட் கன்ஃபியூஸ் அண்ட் கயாஸ் என்ற ஒரு சிச்சுவேஷன் இந்திய தேசத்தில் உண்டாயிருக்கும், நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. திகிலும் கலக்கமும் பிடிக்கும். சிங்கத்திற்கு தப்பி ஓடுகிறவன் கரடிக்கு தப்பான். கரடிக்கு தப்புகிறவன் விரியன் பாம்புக்கு தப்பான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஒரு தீமையிலிருந்து தப்புகிறவன் இன்னொரு தீங்கில் அகப்படுவான். அந்த தீங்கிலிருந்து ஒருவன் தப்பி வந்தால் இன்னொரு கண்ணியில் அகப்படுவான். ஆகவே தேசம் அதமாகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேசம் அதமாகும். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மாத்திரமே மீதியாய் இருக்க முடியும். அல்லேலூயா. தேசத்தில் 100 பங்கை அவர் தெரிந்து கொள்வார். 100ல் 10 பேரை தெரிந்து கொள்வார். 10 பேரில் 1 நபரை தெரிந்து கொள்வார். அல்லேலூயா. அந்த 1 நபர் தான் மீதியாக இருக்க முடியும். கிறிஸ்துக்குள்ளே வருகிறது லட்சக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவை தேடி வரலாம். நிலை நிற்கிறவன் யார்? ஸ்திரப்படுகிறவன் யார்? கீழ்ப்படுகிறவன் யார்? பயப்படுகிறவன் யார்? பயந்து நடக்கிறவன் யார்? பிரமாணங்களுக்கு கட்டுப்படுகிறவன் யார்? கேட்கிறவன் யார்? கேட்டு அதன்படி நடக்கிறவன் யார்? அல்லேலூயா. இதில் 1% மட்டுமே மீதியாக இருக்க முடியும். அல்லேலூயா. 100 பேரை தெரிந்து கொண்டால் அது சோதிக்கப்படும் போது 90 பேர் அவுட்டு, 10 பேர் மிச்சம் இருப்பாங்க. இந்த 10 பேரையும் தேவன் புடம்பிடும்போது 5 பேர் மிச்சம் இருப்பாங்க. இந்த 5 பேரையும் தேவன் புடம்பிடும்போது 3 பேர் அவுட் ஆயிடுவாங்க, மிச்சம் 2 பேர் இருப்பாங்க. இந்த 2 பேரில் ஒருவன் காணாமல் போவான், ஒருவன் மீதியாக இருப்பான். அது லெபனோன் மரங்களைப் போல் செழித்து ஓங்குகிற ஒரு சந்ததி. அல்லேலூயா.
இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார்.